வணக்கம் அன்பான மீன ராசி நேயர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் அற்புதமான சுபபோகமான நல்லதொரு மாற்றத்திலே சுபமாதம் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதங்களிலே மீன ராசிக்கு 4 குடையவர் 7 குடையவர் 3ஆம் இடத்தில் அமைய பெற்று சூரிய பகவானுடன் புதாதித்ய யோகத்திலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாதது, இந்த மாதத்திலே 4ஆம் இடத்திலே உங்களுக்கு முயற்சி சனாதிபதி அமைய பெற்று 8 குடையவர் அங்கு அமைய பெற்று அவர் பார்க்கக்கூடிய 10ஆம் இடத்திலே இருக்கின்றது. ஆக குருவின் தொடர்புகளோடு தேவ குருவும் அசுர குருவும் தொடர்பு பெறுகின்றது. தொழில்களிலே நல்லதொரு முன்னேற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரு சிறு தேவையில்லாத ஒரு சில தடை தாமதங்கள் மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே தொழில் சம்பந்தப்பட்ட இடர்பாடுகள் கசப்புகள் வந்து போகக்கூடிய அமைப்பு காரணம் 8 குடையவர் 4ஆம் இடத்திலே சுகசானத்திலே இருந்து 10ஆம் இடத்தை தேவகுரு அசுரகுருவும் ஒன்று சேருகின்றது. நல்லதொரு யோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு சிறு மனக்கசப்புகள் தடை தாமதம் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் சார்ந்து பூர்வீகம் சார்ந்தும் அங்கே வரக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கின்றது. அதே சமயத்தில் முயற்சி சாணங்கள் அனைத்தும் திருவினையாக்குகின்றது. புதாதித்ய யோகங்கள் என்பது 9ஆம் இடத்திலே இருக்கின்றது. பெரியோர்களின் அற்புதமான யோக பலன்களை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய மாதமாக இருக்கின்றது. சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே இருக்கின்றது என்றால் உங்களுக்கு சூரிய பகவான் 6 குடையனும் புதனும் அங்கே இருந்து 9ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. தகப்பனார்களுக்கு வேலைகளிலே ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, தகப்பனார்களால் ஒரு சிறு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடைஞ்சல்களும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் மீன ராசிக்கார நேயர்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. சுகஸ்தானத்திலே குருவும் சுக்கிரனும் அமைய பெற்று வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய நல்லதொரு மாற்றம் அமையாதவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கின்றதும் ராசி அதிபதி சுகஸ்தானத்திலே இருக்கின்றதும் முயற்சி சாணாதிபதியே சுகஸ்தானத்திலே இருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. ஆனாலும் 8 குடையவர் தொடர்பு பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 6 குடையவரும் 9ஆம் இடத்திலே இருக்கின்ற என்றால் சற்று வேலையிலே இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. அதே சமயத்தில் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருக்கின்றது. தொழில்களிலே செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சிறு தேவையில்லாத விரைய செலவுகள் பொருளாதார சம்பந்தப்பட்டு இடர்பாடுகள் தடுமாற்றங்கள் தடங்கல்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இன்னும் வலுவூட்டக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை மீன ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்ற வைகாசி மாதங்களில் சுபபோக சுப மங்களமான காரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம், வீடு வாசல் சொத்து சுகங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அமைப்பு. பஞ்சமா ஸ்தானத்திலேயே ராசி அதிபதி அமைய பெறுகின்றார். இது 12 வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு மாதம் இந்த மாதங்களில் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே மீன ராசியை பொறுத்தவரையில் இனி வருகின்ற நாட்களிலே ராசி அதிபதி பலம் பெறுகின்ற என்பது மிக அற்புதத்தை கொடுக்கின்றது. பொருளாதாரமாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், குலதெய்வங்களின் அருள்களாக இருந்தாலும் எதிரே எடுத்தாலும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களை மீன ராசிக்கார நேயர்களுக்கு